ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னோடய சேனல் நேம். என்னோடய சேனலில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் 1 to 9 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். அப்போலாம் உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸில் ரோஸ் அதில் இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னா, நான் ரெட் கலர் எடுத்துருக்கேன், ஒயிட், க்ரீன், இந்த 3 கலர் எடுத்துருக்கேன். லீஃபுக்கு வந்து நான் க்ரீன் எடுத்துருக்கேன். ப்ரெஷ்ஷு பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து ஃப்ளாட் எடுக்கல, ரவுண்ட் ப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். சைஸ் வந்து 135 அந்த சைஸில் எடுத்திருக்கேன். 000 இந்த ப்ரெஷ்ஷு வச்சு தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க இது எப்படி கலர் அடிக்கலான்னு பார்க்கலாம். நான் வந்து ப்ரெஷ்ஷு வந்து 5 எடுத்துருக்கேன். ரவுண்ட் ப்ரெஷ்ஷு தான். ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, அதை வந்து டிப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெஷ்ஷில் வந்து பெயிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கெங்கே இந்த இதழ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் ரெட் கலர் வந்து கொடுங்க. பொறுமையாக கொடுங்க. இந்த இதழில் மட்டும் கொடுக்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கேப்பு விட்டு வச்சுருக்கேன். அங்கெல்லாம் வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் கலர் கொடுக்க போகிறோம், லைட் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்றா போல் உங்களுக்கு எங்கே லைட் ஷேடிங் வேணுமோ அங்கே மட்டும் நீங்கள் வந்து அந்த கலரை வந்து அடிக்காமல் விடலாம். இப்போ நான் இந்த ஒரு 2 பெட்டல் மட்டும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். பொறுமையாக அடிங்க. இப்போ நான் வந்து எந்த இடத்துல எனக்கு வேணுமோ அங்கே மட்டும் நான் வந்து இந்த கலர் அடிச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணோன்னா, ஒயிட் கலர் எடுத்துக்குங்க. நான் ப்ரெஷ்ஷு வந்து சைஸ் 3 எடுத்துருக்கேன். தண்ணியில் அதுவும் வாஷ் பண்ணிக்கோங்க, துடைச்சிடுங்க. இப்போ ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், லைட்டாக எடுத்துக்குங்க. நம்ம கேப் விட்டு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து அதை வந்து கொடுக்குறேன் நான். லைட்டாக கொடுங்க. இப்போ அந்த கலரை வந்து அப்படியே மெர்ஜ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக அப்படியே மெர்ஜ் பண்ணிங்கன்னா அது ஒரு கலராக வரும். நம்மளுக்கு அந்த ஷேடிங்கோடு நம்மளுக்கு வரும். உங்களுக்கு இந்த ஒயிட் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக வந்து பிங்க்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். லைட்டாக வந்து பிங்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு எங்கே இந்த கலர் தேவையோ அங்கே வந்து லைட்டாக நீங்கள் பிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதே போல் நம்ம என்ன பண்ணோம், திரும்ப ரெட் கலர் எடுங்க. இப்போ அதே போல் நான் இந்த இடத்துல இந்த ரோஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இது கலர் கொடுங்க. நான் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து வரைஞ்சிட்டேன். வரைய தெரிஞ்சவங்க டேரெக்டாக வரையலாம். தெரியாதவங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜ் வரும். எந்த இமேஜ் வேணுமோ அதை வந்து ட்ரேசிங் எடுத்துட்டு நீங்கள் வந்து இது வரையலாம். நான் ட்ரேசிங் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரல, போய் நீங்கள் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். வரைய தெரியலன்னு நம்ம கவலைப்பட வேணாம். கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு நேராக இதுக்கு வந்து அவுட்லைன் வந்து நம்ம கொடுத்துடலாம். அதே கலர் வந்து அவுட்லைனாக கொடுத்துடலாம். அப்போ கொஞ்சம் திக்னஸ் வந்து அழகாக தெரியும். இது எல்லாமே நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணுங்கள். எங்கெங்கே திக்காக கொடுக்கணுமோ அங்கே வந்து நீங்கள் வந்து திக்காக கொடுக்கலாம். எங்கே லைட்டாக வேணுமோ அங்கே வந்து நீங்கள் இந்த லைட் கலர் வந்து யூஸ் பண்ணலாம்.
இப்போ நம்ம இது கொடுத்துட்டோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒயிட் கலர் ஷேடிங் வந்து கொடுக்கலாம். அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். லைட்டாக எடுத்தால் போதும். இல்லை நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக வேறு கலர் கொடுக்கணுன்னாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். உங்களுடைய விருப்பம் அது. ஜஸ்ட்டு மாடலுக்காக உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த லைனை விட்டு நீங்கள் வெளியே போகாமல் பார்த்துக்குங்க. ஓகேவா? இது இப்போ 2 கலர் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், மெலிஸ் ப்ரஷ் இருக்குது இல்லையா, சைஸ் வந்து 3 அதை எடுத்துக்குங்க. ஏன்னா இங்கே வந்து ரெண்டுமே அந்த லைன் எல்லாம் மறைஞ்சு போச்சு. ஸோ நம்ம அதை வந்து தெளிவாக காமிக்கிறதுக்கு அது ஒரு இதழ் இது ஒரு இதழ். ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த ப்ரஷ்ஷில் வந்து அவுட்லைன் வந்து கொடுக்குறேன். அப்புறம் அங்கே வந்து அழகாக தெரியும். அது வந்து கொஞ்சம் தின்னாக கொடுங்க. அப்போ தான் அந்த பகுதி மட்டும் நம்மளுக்கு தனியாக தெரியும். நான் இந்த பகுதி மட்டும் நான் கொடுத்துட்டேன். தெரியுதா உங்களுக்கு? இங்கே கொடுத்தனால அந்த பகுதி மட்டும் நம்மளுக்கு தனியாக தெரியும். ஸோ வந்து இப்போ இங்கே நம்ம கொடுத்துடலாம். இந்த இடத்துல வந்து நான் பாதி தான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இதழை சுற்றி நம்ம வந்து இதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து பெயிண்டிங் கொடுக்கணும். பாருங்கள், லைட்டாக ரெட் கலர் எடுத்துக்குங்க. எந்த பகுதி வேணுமோ அங்கே வந்து நீங்கள் கொடுக்கலாம். பாதி வந்து கலந்து கூட கொடுக்கலாம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இதை சுற்றி நம்ம கலர் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம இது வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம பார்க்கும்போது இந்த ஃப்ளவர் வந்து அப்படியே நேச்சுரலாக இருக்கிற போல் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா இதை சுற்றி அவுட்லைன் வந்து நம்ம கொடுக்கணும். அதே ரெட் கலர் வச்சு நம்ம கொடுக்கணும். ப்ரஷ் வந்து நான் வந்து 3 எடுத்துருக்கேன். நம்ம எல்லாமே இப்போ ரவுண்ட் ப்ரஷ்ஷில் தான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பழகிலாம், அதுக்கப்புறம் ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் போகலாம். என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய சேனலில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய வீடியோக்கெல்லாம் நீங்கள் வந்து லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது ஃபுல்லாக நம்ம அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த மொட்டுக்கும் வந்து அரே கலர் வந்து நம்ம கொடுக்கலாம். மாற்ற வேணாம், ஒரே கலர் கொடுத்தா அதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து இந்த மெத்தட் போல் நான் கொடுக்குறேன். என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்காக சிம்பிளாக வரைஞ்சி பெயிண்டிங் வந்து நான் பேசிக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதுக்கு அடுத்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பீகாக் பண்ணியிருக்கோம், பேரட்டு, ஃப்ளவர் அதுவே பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம போன வீடியோலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அட்வான்ஸாக நம்ம வந்து கற்றுக் கொடுத்துருப்பேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு பழகுறவங்க அதை போல் பார்த்து பழகுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், நல்லாவே கிடைக்கும். உங்களுக்கு பழகத்துக்காக தான் நான் வந்து சிம்பிளான மெத்தடில் ஃபஸ்ட்டு வீடியோலாம் போட்டிருப்பேன். அதுலேயே வந்து இந்த பெயிண்டிங்கில் வெஜிடேபிள் பெயிண்டிங்கும் இருக்குது. அது மாடல் தான் லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய் பெயிண்டிங், ஆனியன் பெயிண்டிங், அதுவும் நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதுவும் போய் பாருங்கள். அதுவும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து சாரீலலாம் இந்த ஆனியன் பெயிண்டிங், லேடிஸ் ஃபிங்கர் பெயிண்டிங்லாம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும். இப்போ பாருங்கள்,
நம்ம மொட்டோட கீழ் பகுதி முடிச்சிட்டோம். இப்போ வந்து இதை சுற்றி வரைஞ்சிருக்கோம் இல்லையா, நான் இது வந்து ஃப்ரீ ஹேண்டாக வரைஞ்சேன். நீங்கள் வேணால் ட்ரேசிங் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கிங்க. வரைய தெரியாதவங்க கூட ட்ரேசிங் மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். வரைஞ்சிட்டு அதில் நீங்கள் வந்து இந்த கலரை வந்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு இந்த ரிங்கை வந்து இந்த கிளாத்லேருந்து எடுத்துடணும். ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் இந்த டைமுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த நாள் அந்த டைமுக்கு தான் நீங்கள் வந்து ரிங்கை கழட்டிட்டு நீங்கள் பின்னாடி திருப்பி அயன் பண்ணணும். கிளாத்தை வந்து பின்னாடி திருப்பி அயன் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பெயிண்ட்டும் அந்த இதுவும் வந்து ஒன்றா, கிளாத்தும் ஒன்றா உங்களுக்கு வந்து மெர்ஜ் ஆகி அந்த கலர் வந்து நல்லா பர்மனெண்ட்டாக உங்களுக்கு வந்து அதிலே தங்கிரும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணால் கூட அது வந்து போகாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணியிலலாம் போடக்கூடாது, அயன் பண்ணாமல் தண்ணியில் போடக்கூடாது. அதை பார்த்துக்குங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் இப்போ இங்கே ஒயிட் கலர் கொடுத்து அதை வந்து நான் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறேன், சேர்த்து விட்டுறேன். அந்த கலரோடு சேர்த்து நான் சேர்த்து விட்டுடுறேன். லைட்டாக சேர்த்தா போதும். அப்புறம் உங்களுக்கு வந்து சிங்கிள் கலரை விட டபுள் ஷேடிங் கலர் கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நேச்சுரல் ஃப்ளவர் போலே இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் தெரியறதுக்கு ஷேடிங் வந்து நான் வந்து இந்த கலரே கொடுக்குறேன். நான் பாருங்கள், அது நல்லா காஞ்ச பிறகு நம்மளுக்கு அழகாக நல்லா தெரியும். அந்த டபுள் ஷேடிங் கலர் வந்து அழகாக தெரியும். ரொம்ப லைட்டாக வேணும்னா நீங்கள் இந்த கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் கலர் வந்து இது கம்மியாக யூஸ் பண்ணிட்டு ஒயிட் கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். கம்மியாக வேணும்னா அதுக்கேற்றப்ப நீங்கள் கலரை வந்து நீங்கள் இது பண்ணணும். இப்போ இதை சுற்றி வந்து நம்ம ஒயிட் கலர் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணலாம். இங்கே கொடுத்தோம் இல்லையா, இந்த எட்ஜில் மட்டும் கொடுத்துட்டு அந்த ஷேடிங்கை வந்து லைட்டாக நம்ம கொடுக்கணும். இப்போ இது ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம இதோட ஓரமாக, அந்த மொட்டோட ஓரமாக தடிமனாக அந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, அதை வந்து திக்காக வந்து கொடுக்கணும். நான் கொடுத்த பிறகு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது ஃப்ளவரும் மொட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை சுற்றி ரெட் கலர்லேயே நான் வந்து கலர் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணோம், இந்த லீஃப் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம க்ரீன் கலர் கொடுக்கலாம். இப்போ நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து எல்லாமே ரவுண்ட் ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணுறேன், ஃப்ளாட் ப்ரஷ் கிடையாது. உங்கள் லீஃபு உங்கள் ஃப்ளவருக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷோட சைஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதோட லீஃப் வந்து பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் பெரிய ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். ஸ்மாலாக இருந்தால் அதுக்கேற்ற ப்ரஷ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் ஃபுல்லாக கொடுக்கல. நான் எங்கே தேவையோ அங்கே மட்டும் நான் கொடுக்குறேன். நான் இது நீங்கள் பொறுமையாக பண்ணுங்க. இது வெளியே வராமல் பண்ணுங்க. இப்போ நம்ம இங்கே கொடுத்துட்டோம் இல்லையா, இப்போ என்ன பண்ணோன்னா ஒயிட் கலர் இருக்குது, கலர் எடுத்துக்குங்க. ஒயிட் பெயிண்ட் எடுத்து லைட்டாக உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டு லைட்டாக ஷேடிங் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து கிடச்சிரும். கொடுக்கும்போது இந்த கலரோட ஜாயின் பண்ணாமல் பார்த்துக்குங்க. இந்த லீஃப் ஃபுல்லாகவே டபுள் ஷேடிங் ஆகிடும். தெரியுதா உங்களுக்கு? அது ஒரு கலராக லைட் கலர் ஒயிட்டும் ஒயிட் கலரும் சேர்ந்து அதை விட லீஃப் ஒரு கலர் நேச்சுரல் கலர் நம்மளுக்கு வந்துடும். ஆனால் நீங்கள் வந்து லைட்டாக தான் கொடுக்கணும் ஒயிட்.
ரொம்ப அதிகமாக கொடுக்காதீங்க, அப்போ நம்மளுக்கு அந்த ஷேடிங் வந்து நல்லா வரும். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒயிட் வந்துச்சு இல்லையா, ஸோ லைட்டாக நான் வந்து க்ரீன் கலர் வந்து ஆட் பண்ணுறேன். லைட்டாக வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணுறேன். ப்ரெஷ்ஷை வந்து அப்பப்போ வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ப்ரெஷ்ஷு வந்து வேஸ்ட்டாக ஆயிடும். ஏன்னா கொஞ்ச நேரம் ட்ரை ஆனாலே அது பெயிண்ட் வந்து நல்லா அந்த ப்ரெஷ்ஷில் வந்து தங்கிடும், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ என்ன பண்ணால் அந்த 000 இருக்கு இல்லையா, அதில் நான் ஒயிட் கலர் மட்டும் பெயிண்ட் எடுத்து லைட்டாக ஒரு நடுவில் ஒரு கோடு போட்டோம் இல்லையா, அந்த கோடு வரைஞ்சிக்குங்க. லைட்டாக வந்து வரீங்க, ஓகேவா? இப்போ அதிலே வந்து நம்ம க்ரீன் கலர் லைட்டாக கொடுத்தீங்கன்னா அந்த கோடு போல் அதிலே நமக்கு ஜாயின் ஆகி வந்துடும். தனியாக தெரியும் பாருங்கள் அந்த கோடு. ஸோ நீங்கள் வந்து லைட்டாக அதில் வந்து லீஃபுக்கு வரும் இல்லையா நடுவில் கோடு கூட, அது லைட்டாக நீங்கள் கொடுக்கலாம். அந்த இம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு லைட்டாக கொடுக்கலாம். நான் லைட்டாக கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அது அழகாக வந்துடுச்சு. இப்போ இதை சுற்றி இந்த லீஃபை சுற்றி நம்ம வந்து கொஞ்சம் திக்காக கொடுக்கணும். இந்த மொட்டுக்கு கீழே வரும் இல்லையா, அந்த பகுதியை நான் 000 ப்ரெஷ்ஷை வச்சு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அதுக்கேற்றப்ப நான் வந்து வரைஞ்சிக்கிறேன், நீங்களும் அதை வந்து வரைஞ்சிக்குங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து க்ரீன் கலர் வந்து அடிக்கணும். அதே போல் மற்ற லீஃபுக்கும் நம்ம இங்கே அடித்தோம் இல்லையா, அதே போல் மெத்தடெலாம் அடிக்கணும். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த லீஃப் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த லீஃப் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அதுவும் அதே போல் மெத்தட் தான். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த லீஃபை சுற்றி நம்ம போட்டுட்டோம். நான் என்ன பண்ணேன், இந்த லீஃப் ஒரு நடுவில் வந்து இதே கலரில் நம்ம கொடுத்தா தெரியல, அதனால் சாப் க்ரீன் எடுத்துருக்கேன். ப்ரெஷ் வந்து 000 அதில் எடுத்து லைட்டாக வந்து நான் ஒரு கோடு போல் கொடுத்துக்கிறேன். அது மெலிசாக கொடுங்க, லைட்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து அழகாக இருக்கும். லைட்டாக மட்டும் நான் கொடுத்துட்டேன். வேணுமா நீங்கள் நடுவில் வந்து இந்த கோடு கூட நீங்கள் போடலாம். நான் வந்து அந்த கோடு போடல, நீங்கள் வேணால் தேவைப்பட்ட அந்த கோடு போட்டுக்குங்க. இந்த க்ரீன் கலர் சுற்றி கொடுத்துட்டு அது அவுட்லைனாக வந்து நீங்கள் க்ரீன் கலர் எடுத்து கொஞ்சம் டார்க்காக கொடுக்கணும். நான் அது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.